எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், மஹ்ஷர் வழிச்சாலையில் மக்கள் தடுமாறையில் சோலை வழி விட்டு சென்ற எம் செம்மல் நபியை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நம்முடைய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவில் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது விழா சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்து வரையிலும் நடத்தி தந்தருள் புரிவானாக. இந்நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் பெருந்தகை ஷேகுல் ஜாமியா ஹசரத் உள்ளிட்ட ஜாமியாவினுடைய பேராசிரியர்களுக்கும், இந்த சிறப்புக்குரிய ஜாமியாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தையும் என் பெருமானாரினுடைய முஹப்பத்தையும் பெற வேண்டும் என்று திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக மாணவ சகோதரர்கள், நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான நலவுகளையும் பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பொருளாதார நலத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்தருள் புரிவானாக. ஆமீன். ஆரம்பமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அவற்றை எடுத்தும், எந்தெந்த விஷயங்களை தடுத்து நடக்கச் சொன்னார்களோ அவற்றை தடுத்து நடப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கு செய்தருள் புரிவானாக. மஸ்ஜிதுன் நபவியில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் உள்ளே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் முந்தைய நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பனாக தேர்வு செய்து கொண்டான், அதனால் அவங்க ஹலீலுல்லா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி சொன்னாங்க, அவங்க பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட இருந்தாங்க, அதனால் அவங்கள தபீஹுல்லான்னு சொல்கிறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசுனாங்களா இல்லையா, அதனால் அவங்க பேர் கலீமுல்லா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு சஹாபி சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய கலீமா தையிபா போடப்பட்டுச்சு, அதனால் அவங்க பேர் ரூஹுல்லா அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நான் கேட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா உண்மைதான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தபீஹுல்லா உண்மைதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா உண்மைதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா உண்மைதான், ஆனால் ஹபீபுல்லா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வினுடைய ஹபீப் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் இருக்கும்போது என்னை பற்றி பேசுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஒருவரை பற்றி பேசுவதற்கும் ஒருவரை பற்றி கேட்பதற்கும் கூலி வழங்கப்படுகிறது என்றால் அது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுறேன்னு சொல்கிறான். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குவாலிட்டியையும் சொல்லலை, குவான்டிட்டியையும் சொல்லலை. நீ எவ்வளவு தடவை நினச்சா நான் உன்னை எவ்வளவு தடவை நினைப்பேன்னு சொல்லலை, நீ எப்படி நினச்சா நான் எப்படி நினைப்பேன்னு சொல்லலை. ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் மேலே யார் ஒருவர் ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவரின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 முறை ரஹ்மத்தை பொழிகிறான் என்று சொல்கிறாங்க. தெரியுமா? இங்கே உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 முறை ரஹ்மத்தை பொழிகிறான் அப்படின்னா சும்மா பொழிய மாட்டான். இந்த அப்துல்லா வச்சிக்கோ, அப்துல் ரஹ்மான் வச்சுக்க, அப்துல் ரஹீம் வச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 தடவை நம்முடைய பேரை சொல்லி ரஹ்மத்தை பொழிவானாம். அல்லாஹு அக்பர். தன்னுடைய பேரை சொன்னதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ரஹ்மத்து பொழிவேன், எப்படி நினைவு கூறுவேன்னு சொல்லாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபுடைய பேரை சொல்லும்போது 10 தடவை நினைக்கிறான். அப்படின்னா அந்த அல்லாஹ்வுக்கு எங்கள் ஹபீபின் மீது நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு அலாதியான பாசம்.
அந்த அன்பிற்குரிய, அந்த பாசத்திற்குரிய, அந்த நேசத்திற்குரிய என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயம் நிரம்ப பேசவும் இதயம் நிரம்ப கேட்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. 1400 வருடங்களுக்கு முன்னால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்ல குர்ஆனை வச்சதிலிருந்து இன்று வரைக்கும் என் பெருமானாரின் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்க நெறியான இஸ்லாமிய நெறிமுறையின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் முதன்மையான விமர்சனமும் குற்றச்சாட்டும் என்ன தெரியுமா? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பது முதன்மையான விமர்சனமாக மீடியாவும் சினிமாவும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த விமர்சனத்திற்கான தெளிவுரையாகத்தான் இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது. கருணை நபி போர்க்களம் கண்டது என். அருமையான தலைப்பு. கருணைனா என்ன? கருணை ரஹ்மத் அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் குர்ஆன்ல ஓதுறோமா இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் ஓதுறோமா இல்லையா? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அந்த ரஹ்மத்தும் கருணையும் பொதிஞ்சிருக்குது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு விளக்கம் எழுதணும் அப்படின்னா 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்னால் விளக்கம் எழுத முடியும்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கக்கூடிய ரஹ்மத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதானே, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதானே? அந்த சீக்ரெட் என்ன? கருணை, ரஹ்மத். இதற்கான விளக்கத்தை ஞானிகள் சொல்றாங்க, சூஃபியாக்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடியவர், அன்பினுடைய உச்சம், நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடிய பண்பாளர், இதுக்கு பேர் தான் கருணை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசினாங்க. அல்லாஹ்விடத்துல பேசும்போது அல்லாஹ்வினுடைய அந்த காந்த குரலால், அல்லாஹ்வினுடைய வசீகர குரலால், அந்த அழகிய குரலால் ஈர்க்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே ரஹ்மானே, உன்னை ஒரு தடவை நான் பார்க்கணும் ரப்பே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானா. அல்லாஹ் உன்னை ஒரு தடவை பார்க்கணும் ரப்பே அப்படிங்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா, மூசா உங்களுக்கு என்னை பார்க்குற சக்தி இல்லை, இருந்தாலும் நான் தூர் சீனா மலையில என்னுடைய ஒளியினுடைய ஒரு ஒளிக்கதிரை, என் வெளிச்சத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை, என் நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை நான் அனுப்புறேன். அந்த தூர் சீனா மலை என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிரை அனுப்புனா. அந்த தஜல்லி பட்டதோட தூர் சீனா மலை என்ன ஆணுச்சு நமக்கு வரலாறு தெரியும். சுக்கு நூறாக போணுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹர்ர மூசா ஸஈகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மயக்கத்திலிருந்து எழுந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், அழகானவன், நீ சொன்ன உன்னை பார்க்கறதுக்கான சக்தி இல்லைன்னு என்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் நான் கேட்டேன், நான் தூர் சீனாவுடைய நிலையை பார்த்தேன், துபு தூ இலை ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிடு ரப்பே அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு மீண்டாங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மூசா என்னுடைய ஒளிக்கதிர், என்னுடைய நூறானியத்தினுடைய ஒரு ஒளிக்கதிர் தூர் சீனா மலையின் மீது பட்டதை பார்த்தீங்க தெரியுமா? அந்த எஃபெக்டின் காரணமாக, அந்த தாக்கத்தின் காரணமாக உங்களுடைய பார்வையை, உங்களுடைய கண்ணை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்களுடைய பார்வை பறிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வெளியிலேருந்து வர்றாங்க சஃபூரா அம்மா, இன்னும் என்னைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறிய அப்படின்னு கேட்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லலை. அந்த பெண்களுக்கே உள்ள பாசை இருக்குன்னு தெரியுமா? இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் போத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே முகத்தை திறந்துட்டாங்க. ஆனால் கண்ணை திறக்கலை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல போய் நம்ம பார்க்குறதே மனைவியை தான், போனால் போகுது அந்த பார்வை அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறக்கல.
சஃபூரா அம்மா இந்த கண்ணை திறந்தாதான் என்ன, மனைவிட்ட கண்ணு கூடவா காட்டக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்துட்டாங்க. சஃபூரா அம்மாவுடைய பார்வை போயிடுச்சு. இப்படி தான் கணவன்மார்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு மட்டும் வச்சுக்கிறோன்னு நினைப்பாங்க. ஆனால் மனைவிமார்கள் என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டியே, உங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், உங்கள் வாப்பாட்ட சொல்லுவியே, என்னை மட்டும் இப்படி ஒதுக்கியே பாருங்கள் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த கஷ்ட நஷ்டங்களை ஆண்கள் போய் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா பெரிய கஷ்டமாக போச்சு. அப்போது ஆண் மக்கள் சில விஷயங்களை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்தாங்களா, பார்வை போயிருச்சா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவா செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே ரஹ்மானே, என் மனைவியினுடைய பார்வையை திருப்பி கொடு, என்னுடைய கண்களை பார்க்கக்கூடியவர்கள், என்னுடைய கண்களை பார்க்கக்கூடியவனுடைய பார்வைக்கு விசாலத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இதை கேட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாவை அக்செப்ட் பண்ணான், துவாவை ஏற்றுக்கிட்டான். சஃபூரா அம்மாவுடைய பார்வை திரும்பி வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கண்ணை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய பார்வை விசாலமானுச்சு. இதுதான் நியதிகளை மீறி வாரி வழங்கக்கூடியவன், கருணை. அவனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருந்தானா? தூர்சீனா மலையை பார்த்த மூசாவினுடைய கண்களை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய பார்வை பறிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்தானா இல்லையா? இப்போ he broke his rules and regulation for மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாம் உடைச்சி நியதிகளை மீறி வாரி வழங்கினான். அந்த கருணையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போகிற கோணத்தை விளங்கணும். எந்த இதில் ஸ்ட்ரைக்கில் போகுதுன்னு பார்க்கணும் பயான். அப்போ அந்த கருணையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த உலகத்திற்கு உங்களை ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று சொல்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ரஹீமுங்கிற பேரை என் பெருமானாருக்கு சூட்டி அழகு பார்த்துருக்கிறான். அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே என்ன சொல்ல வர்றான் தெரியுதா? இந்த உலகத்தில் எனக்கு பிறகு ஒரு கருணையாளர் என்றால் அது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். என் பெருமானாரினுடைய கருணை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் கேட்க தேவையில்லை. தாயிஃபில் பெருமானார் பட்ட துன்பத்தையும் பெருமானார் காட்டின அந்த கேரிங்கையும் பெருமானார் காட்டின அந்த இரக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பெருமானார் எவ்வளவு பெரிய கருணையாளர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மக்காவில் பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கல. தனக்கு பக்க பலமாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம், அபூ தாலிபினுடைய மரணம் பெருமானாருக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்துச்சு. மக்கால தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, தாயிஃபுக்காவது போய் நம்ம ஏதாவது சொல்லுவோமேன்னு புறப்படுறாங்க. புறப்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒருத்தன் கேட்டான், முஹம்மத், உன்னை விட்டா வேற ஆள் இல்லையா உன் ரப்புக்கு? நஊது பில்லாஹ். உன்னை விட்டா நபியா அனுப்புறதுக்கு உன் ரப்புக்கு வேற ஆள் கிடைக்கலையான்னு பெருமானாரை உதாசீனப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அதோட விட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு சின்ன பசங்களை நிப்பாட்டி விட்டு கல்லால் அடித்தாங்க. கல்லால் அடித்தது பெருமானாரினுடைய நெற்றியிலேருந்து ரத்தம் ஓடுது. வியர்வை கூட அதிகமாக வராத என் பெருமானாரினுடைய நெற்றியில் இரத்த கலவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார். இதில் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடித்து விரட்டுறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அரமா நிற்கிறாங்க, போ வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி தாங்க முடியாமல் போகிறாங்க. 4 கிலோமீட்டர் ஏறத்தாழ யோசித்து பார்க்கணும், மயிலாடுதுறை தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடித்து விரட்டினாங்க. அதில் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட முடியாமல் மணலில் உட்கார்றாங்க. பாலைவனம் தானே, மணலில் உட்கார்றாங்க. அந்த உட்காரக்கூடிய சமயத்தில் பெருமானாரினுடைய கையை பிடிச்சி இழுத்து வீசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரட்டி அடித்தாங்க. அல்லாஹ் அக்பர். கவிக்கோ அப்துர் ரஹ்மான் சொல்லுவார், தாயிஃபுடைய நாளன்று மக்கத்து குஃபார்கள் கல்லான சிலைகளின் மீது தான் பூவள்ளி போடுவார்கள்,
ஆனால் தூவானையம் பெருமானாரின் மீதல்லவா அன்று கல்லை எள்ளி போட்டார்கள். அக்பர். இவ்வளவு வேதனைக்கும் பிறகும் பெருமானாரின் இரத்த வெள்ளத்தில் இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றில் எழுதப்படும் பெருமானார் அன்னைக்கு வெள்ளை கலர் சாக்ஸ் போட்டிருந்தார். அந்த வெள்ளை கலர் சாக்ஸு சிவப்பு நிறமாக மாறியது. பெருமானார் ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. நபியை நாயகமே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மலைக்கு மத்தியில் வச்சு நச்சிடுறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர். அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. பின்னாடி வரக்கூடியவங்க நேர்வழி பெறக்கூடும், எதுவும் செஞ்சிட வேணாம், என் மனசை ரொம்ப பாதிக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என் பெருமானாருக்கு கருணைக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வாலிபர் வர்றார். யாருக்கும் பெருசா முகம் பரிச்சயமாகலாம் இல்லை. அரை மணி நேரம் கருணையை பற்றி பேசிட்டு தான் போருக்கு போவேன். யாருக்கும் முகம் பரிச்சயமாகலாம் இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. வந்த இளைஞர் பெருமானார் இடத்துல வாழை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கியூமி ஒஸ்வாட், வாழை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையோட வாழை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த வாளில் உரையிலேருந்து வாழை எடுத்த இளைஞர் முன்னாடியும் பின்னாடியும் திருப்புறாரு, சுழற்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பூமியில் ஒரு குத்து குத்திட்டு கொடுத்துட்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா நீ நினச்சி வந்தது நடக்கலை போல, நடக்கலையோ அப்படின்ட்டா. நான் என்ன நினச்சேன்? அந்த இளைஞர், உன் நண்பன்ட்டு பேசிட்டு வந்தியே, அந்த விஷயம் நடக்கலையோ? என் நண்பன்ட்ட நான் என்ன பேசிட்டு வந்தேன்? முஹம்மதுடைய வாளை எடுத்து முஹம்மதையே நான் வெட்டேன். முஹம்மது தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தானே காரணமாக இருக்காருன்னு சொன்னியே, அது நடக்கலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த இளைஞர் கேட்டார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னுடைய ரப்பு சொன்னான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இளைஞர் அடுத்து கேட்டார், நான் வெட்ட வர்றேன்னு தெரிஞ்சியுமா அவங்க வாழை கொடுத்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வாள் என்னை வெட்டாது, உன் வாளுக்கு என்னை வெட்டுறதுக்கான தகுதி இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானாரினுடைய கரத்தை பிடிச்சி நெத்தியில் வச்சு முத்தமிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ்னு ஈமான் கொண்டாங்க. வாளெடுத்து வல்லல் நபியை வீழ்த்துவேன் என்று வந்த வாலிபனையும் தன்னுடைய வசீகர பேச்சினாலும் வசீகர நடத்தையினாலும் மண்டியிடச் செய்தவர்கள் அவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பீஸ் பி அப்பான் ஹிம். மண்டியிடச் செய்தவர்கள். இங்கே யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வெட்டதான் வர்றான்னு தெரியும். பெருமானார் நினைச்சிருந்தா, ஏப்பா அவன் என்ன வெட்ட வர்றான், புடிச்சு கட்டு, உமர் வெட்டுன்னு சொல்ல முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. உமர் ரலியல்லாஹு ஒரு ஆள் போதுமே, அவனை வெட்டி தள்ளண்டா வெட்டி கூறு போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யலை அப்படின்னா பெருமானாரினுடைய கருணை. அல்லாஹ் அக்பர். இது மாதிரி 1000 நிகழ்வுகளை சொல்லலாம். இப்படி கருணையிலும் சகிப்புத்தன்மையிலும் அன்பிலும் நேசத்திலும் உயர்ந்து விளங்கிய என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். ஏன் யுத்த களத்துக்கு சென்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா அதனுடைய தெளிவு நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 13 வருஷத்தினுடைய தெளிவு நமக்கு வேண்டும். முந்தின நாள், 2வது நாள், 3வது நாள் பேசினவங்கெல்லாம் இந்த 13 தொடும்போதெல்லாம் பக்கு பக்குண்டுச்சு, நம்ம டாபிக் எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு அப்படியே குலாசாவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த 13 வருட காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை, நபித்துவத்தை மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததிலிருந்து ஏறத்தாழ 13 வருட காலம் சொல்லன துயரத்திற்கு ஆனாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு துயரம். மன ரீதியாகவும் சரி, உள்ளம் ரீதியாகவும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அக்கிரமும் அழுச்சாட்டியங்களும் அதிகரித்து கொண்டே போனது. பெருமானாரை கடந்து பெருமானாரினுடைய குடும்பத்தையும் அவங்க விட்டு வைக்கல, பெருமானாரினுடைய தோழர்களையும் விட்டு வைக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன காரணத்துக்காக பிலால் ரலியல்லாஹு மண்ணில் போட்டு புரட்டி எடுத்தாங்க, சுடுமணல்ல போட்டு புரட்டி எடுத்தாங்க. செத்தா செத்து மடி பிலாலேன்னு சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவா சொல்ற, மௌத்தா போ பிலாலேன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு சுடுமணல்ல போட்டு வதச்சாங்களே.
அல்லாஹு அஹத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முதல்ல கஅபா ஷரீஃப்ல சொன்னவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற அளவுக்கு அடிச்சாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு. வரலாறை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா சுகபோகங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெருமானாரும் சஹாபாக்களும் நமக்கு இஸ்லாத்தை ஒரு அமானிதமாக ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்லை, எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம் நம்ம கையில் ஒப்படைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குரானை ஓதுனாங்க அபூ மூஸா ரலியல்லாஹ். முதல்ல கஅபால குரானை ஓதியவர் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காரணத்தினால அடின்னு அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்குறாங்க, கஅபால குரானை ஓதணும், சத்தம் போட்டு ஓதணும், யார் ரெடியாக இருக்கிறா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரை சொல்லலாம், நான் போகிறேன் யாரை சொல்லலான்னு சொல்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அனுப்பி விட்டா அடின்னு அடித்து அபூஜஹல் காதில் ஒரு கீறல் போட்டு அனுப்பி விட்டு ரத்த வெள்ளத்தோடு வர்றாங்க, காதை பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் கடுப்பாகவும் ஆகாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜிப்ரீல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் ரத்தத்தோடு நிற்கிறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே சொல்லலை. சத்தாலம் இவில்னோ உங்களுக்கு தெரியும் போங்கன்னு போயிட்டாங்க. இங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரத்தத்தோடு நின்றாங்கல்ல, இதை அப்படியே மனசில் வைங்க. பின்னாடி சொல்கிறேன் அது என்னன்னு, எதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்கங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார்ட்ட போகிறாங்க, யார ரசூலல்லாஹ் நம்ம 38 பேர் வந்துட்டோம், இதுக்கு மேலே அர்க்கம் மாளிகையில் என்ன வேலை, வாங்க காபாவுக்கு போகலாம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து கூடிருச்சு, வாங்க போகலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழுக்கிறாங்க. பெருமானார் வேணாம் அபூபக்கரே, அடித்து போட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யார ரசூலல்லாஹ் போவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் போயிடுறாங்க. காபா ஷரீஃபில் முதல்ல பிரசங்கம் செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பிரசங்கத்தை ஆரம்பித்தது தான் பாக்கி மொத்த மக்காக்காரனும் உள்ள வந்துட்டான். வந்து அடித்தான் 38 பேரையும் அந்த அடி அடித்தானுவோ. அடிச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற்றில் சொல்லுவாங்க, செருப்பு எடுத்து மூஞ்சில் அடித்து மூக்குக்கும் முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சரிசமமாக ஆக்கி விட்டான். இரத்த வெள்ளத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரும் யாரையும் எதுக்காகவும் அடிச்சிடாதீங்க, திருப்பி அடிச்சிடாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுருஹும் ஹஜரன் ஜமீலா என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒற்றை காரணத்துக்காக திருப்பி யாரையும் அடிச்சிடாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? யாஸிர் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத் சொன்ன ஒற்றை காரணத்துக்காக வலது கையை ஒரு ஒட்டகத்தில், இடது கையை ஒரு ஒட்டகத்தில், காலை ஒரு ஒட்டகத்தில், இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்தில், 4 திசையத்தில் ஒட்டகங்களை அடித்து விரட்டினாங்க. யாஸிர் ரலியல்லாஹு 2 துண்டா பொளந்து போனாங்க. இதை பார்த்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, என் கணவனை இப்படி வதைக்கிறாயே, இவ்வளவு பனிஷ்மெண்ட் செய்கிறாயே அப்படின்ட்டு வேதனையில் அபூஜஹலை திட்டுறாங்க. கோபம் அடைஞ்ச அபூஜஹல் ஈட்டியை எடுத்து சுமையா ரலியல்லாஹுவினுடைய பிறப்புறுப்புல அடிக்கிறான். அல்லாஹ் அக்பர். சுமையா ரலியல்லாஹு ஷஹீதாகிறாங்க. இது அவங்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு பாப்பா அம்மாவுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா அம்மாவுடைய முகத்தை கண் கூட பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையில் போகும்போது சபரன் ஆலயாஸ், பொறுமை காருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பெருமானாருக்கு நடந்த எண்ணற்ற வதைகளை, பெருமானாருக்கு நடந்த எண்ணற்ற துன்பங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 13 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருப்பி அடிக்கல, யாரையும் எதிர்த்து பேசல. சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாரையும் எதற்காகவும் திருப்பி அடிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் தப்பாகவும் விளங்கிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலையோ, பெருமானாருக்கு அடிக்க தெரியாதோ, பெருமானார் வீரன் இல்லையோ,
வீரம் இல்லையோ அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், he never seeks a fight but he never back down from one. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், he never seeks a fight but he never backs down from one. எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய மலைப்பகுதியில் தாவா செய்யலாம், மக்காவினுடைய மலைப்பகுதியில் நம்ம போய் இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்கலாம். இஸ்லாமியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக பேச மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி இப்படி என்ன அந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் இருக்காது. லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்க தஃபூசு, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இறை அழைப்பு பணி. இப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்படி நம்ம அழைப்பு வைக்கலாமே, அழைப்பு விடுக்கலாமேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய மலைப்பகுதிக்கு போகிறாங்க. ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கஞ்சி கை மட்டும் எடுக்கட்டும், கையை மட்டும் எடுக்கணும், கண் என்னையை பார்த்தா தான் எனக்கு ஓடும். அப்போ கஞ்சிலே நிற்கிது கை. மக்காவினுடைய மலை முகட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா? போனால் அங்கே ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீ இஸ் அ ரெஸ்லர். அவர் ஒரு பெரிய மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரர் அவருடைய பேர் ருக்கானா. அந்த சரௌண்டிங்கில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. பயங்கரமான மல்யுத்த வீரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாமேன்னு போகிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட சண்டை போடுங்க பார்க்கலான்னு சொல்கிறார். பொதுவாக அந்த திறமைகள் உள்ளவங்க அது ரீதியாக தானே மோத பார்ப்பாங்க. என்கிட்ட சண்டைக்கு வாங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாக சொல்கிறாங்க, எப்பா நான் சண்டைக்கெல்லாம் வரல, இஸ்லாத்தை சொல்லலாம்னு வந்தேன்டா, சண்டைக்கு வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு பெட் கட்டுறார். என்னை அடித்து வீழ்த்திட்டா 100 ஆடு உங்களுக்கு வந்து பெருமானார்கிட்ட பெட் கட்டுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டான்னு பல தடவை சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அழைக்கும் போது அவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he never seeks a fight. எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, வாங்க அப்படின்னு. பெருமானாரும் ருக்கானாவும் ஒரு திசையில் நிற்கிறாங்க. பெருமானாரை அடிக்கிறதுக்காக அவர் கை எடுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஞ்ச் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டாங்க, படுத்துட்டார். அவருக்கு ஒன்றுமே விளங்கலை. என்ன நம்மளை அடிச்சு விட்டார, என்ன இப்படி அடிச்சு விட்டாரு? சரி, ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கிறாரு. முஹம்மத் நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் எந்திரிச்சு நின்றார்ல, அடுத்து கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க போட்டான். சரி 200 ஆட்டை வச்சுக்கிறேங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்து அவர் எந்திரிச்சு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியாக அடித்து படுக்க போட்டார். படுக்க போட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி தூக்குறாங்க. அந்த சஹாபியினுடைய கையை பிடிச்சி, அந்த சஹாபி ஆக போகிறார், ஒரு 2 நிமிஷத்தில் ஆக போகிறாரு. சஹாபியினுடைய அந்த ருக்கானாவுடைய கையை பிடிச்சி தூக்குறாங்க. தூக்கி உங்களுடைய 300 ஆடெல்லாம் எனக்கு வேண்டாமுங்க அப்படின்னு 300 ஆட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சதோட he impressed by our prophet முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரை பார்த்து விழுந்துட்டார். ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் பெருமானாரினுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார். இப்பேற்பட்ட மகத்தான வீரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். 40 மனிதர்களினுடைய வீரத்தை என் பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தான். இங்க யோசிச்சு பார்க்கணும். பெருமானார் நினைச்சிருந்தா தாயிஃப்ல விரட்டி அடிக்கும் போது, பிலால் ரலியல்லாஹு அடிக்கும் போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அடிக்கும் போது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அடிக்கும் போது, யாசர் ரலியல்லாஹு 2 துண்டாக பிளந்த போது பெருமானார் நினைச்சிருந்தா 3 சொலத்துல 300 பேரை படுக்க போட்டிருப்பாங்க. பெருமானார் அப்படி செய்யல. காரணம் இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தினுடைய நபியாக அனுப்பப்பட்டார்கள். இந்த கால சூழல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னல்கள் அதிகமாகுது. கதீஜா ரலியல்லாஹுடைய மரணம், அபூ தாலிபினுடைய மரணம், தாயிஃபுக்கு போயும் பலன் இல்லை. என்ன செய்யலாம்?
ஆதரவு ரெஸ்பான்ஸ் பெரிய லெவல்ல இல்லையே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தென்றல் காற்றாக மதீனாவிலிருந்து ஆதரவினுடைய காற்றை அனுப்பினான். அல்லாஹ் அக்பர். நாமும் அப்படித்தான். ஒரு திசையில் அல்லாஹ் இங்கிட்டு தருவான் இங்கிட்டு தருவான் தேடிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் வேறு புறத்திலிருந்து மிக பிரமாண்டமான வெற்றியை நமக்கு தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. அப்போ இங்கே இருந்து ஆதரவு வந்து தெரிஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்க. ஹிஜ்ரத் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை அனுப்புகிறாங்க. பெருமானாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரி 2 சஃபருடைய மாசத்தில் யுத்தத்துக்கான அனுமதியை கொடுக்கிறான். ஏன் யுத்தத்துக்கான அனுமதி கொடுத்தான்? அதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போது மக்காவிலேருந்து புறப்பட்டு போனாங்களா இல்லையா சஹாபாக்கள்? அங்கே புறப்பட்டு போன சஹாபாக்களுக்கு மதீனாவில் சுபிட்சமான வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிறத வைத்தெரிச்சல் இந்த மக்காக்காரங்களுக்கு தாங்க முடியல. என்ன மக்காவிலேருந்து புறப்பட்டு போய் இவ்வளவு சுபிட்சமாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த சஹாபாக்களினுடைய மாலை செல்வங்களை சுரண்ட ஆரம்பித்தாங்க. அத்துமீறல்கள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை, அத்துமீறல்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. போகிற இடத்துல எல்லாம் காசை வழிபறி செய்கிறாங்க. அன்னைக்கு காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மக்காவில் இருக்கக்கூடாது, மதீனாவுக்கு வந்துடணும். அதுதான் நியதி. போகிற கோணம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். மக்காவில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா மதீனாவுக்கு வந்துடணும். அது மாதிரி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்தான். கிளம்பி புறப்பட்டு வர்றாங்க. வந்த இடத்துல 10 பேர் சுத்து போட்டாங்க. சுஹைப் ரலியல்லாஹ் பதறவுலாம் இல்லை, தன்னுடைய அம்பு கூட்டிலேருந்து அப்படியே அம்புகளை வரிசையாக அடுக்கி வச்சாங்க. அடுக்கி வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய வில் வித்தை உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்களுடைய வில் வித்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வரலாற்றில் எழுதுவாங்க, ஒரு மனிதனை குறிப்பிட்ட தொலைவில் வச்சு அவனுடைய கருவிழிக்கு பாயிண்ட் அவுட் பண்ணா, குறி வச்சா அந்த கருவிழியை கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறமையை கொடுத்திருந்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, இந்த பார் 16 அம்புகளை வச்சிருக்கிறேன், இந்த 16 அம்பும் தீர்ந்து போச்சுன்னு வை, என்கிட்ட வாள் இருக்கு, இந்த வாளும் உடஞ்சிருச்சுன்னு வை, ஐ எம் அ விஸ்லர், நான் ஒரு மல்யுத்த வீரன், நான் ஒரு பாக்ஸர், என் அடி எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்லு, இது வீரர்களினுடைய பாஷை. யாருக்கும் ஒரு மூமின் பயந்துடக்கூடாது. 10 பேர் சுத்து போட்டாலும் பயப்படாமல் பேசணும். அவங்களோட திறமையை சொல்லிட்டு இப்போ சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவங்க சுஹைப் அந்த சாலு ஒன்றுமே இல்லாதவனாக நீ வந்தாய், இப்போ எங்கிட்டேருந்து சம்பாரிச்சுட்டு போறியோ அப்படின்னு கேட்கும்போது சுஹைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, எட காசுக்குத்தான் நீ சுற்றி போட்டீங்களா? காசுக்கு தான் சுற்றி போட்டீங்களா? இப்போது என் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே கசானாவுடைய சாவி இருக்குது, போய் எடுத்துக்கிட்டா. அவங்க புறப்பட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ரபிஹா சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் வெற்றி பெற்று விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி மக்காவிலிருந்து யாரெல்லாம் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய காசை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுறது, அபகரிக்கிறது. இந்த மாதிரி சூழலில் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அனுமதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரி 2 கொடுக்குறான். உதினலில் லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பர்மிஷன் கிராண்டட். 13 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி 70 ஆயத்துகளில் பொறுமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பர்மிஷன் கிராண்டட். உதினலில் லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு போருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடியாக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது இருக்குது. இஸ்லாமியர்கள் மீடியாக்களுக்கும் சினிமாக்காரனுக்கும் ஒரு தெளிவு கொடுக்க வேண்டி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போர் 27 மொத்தம். 1914 ஜூலை 18,
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போர் 1914 ஸ்டார்ட் ஆகி 1918 முடிவடையுது. ஏறத்தாழ 4 வருஷம் நடைபெறுது. அதில் உயிர் இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 20 மில்லியன், 20 லட்சம், 20 மில்லியன். 1 மில்லியன் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்கீங்க. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 20 அப்படின்னா 2 crores. 2 கோடி உயிர்களை காவு வாங்கியது முதல் உலகப் போர். அதற்கு பிறகு நடந்தது 2வது உலகப் போர். 2வது உலகப் போரில் 2 கோடி பேர் காணாமல் மட்டும் போனாங்க. உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை தெரியல. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர் 27. இப்னு ஹிஷாம் பதிவு செய்கிறாரு, லம் யதகாரபா அல்ஃபா. பெருமானார் கலந்துக்கிட்ட 27 போரில் 1000 கூட உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தாண்டலன்னு இப்னு ஹிஷாம் பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா இந்த நபி போர் விரும்பியா? இந்த இஸ்லாமியர்கள் வாளெடுத்து இஸ்லாத்தை பரப்பினார்களா? ஒரு ஆங்கிலேய அறிஞர் கேட்குறாரு, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களே, அந்த வாளால் பரப்பப்பட்டுச்சுன்னு விமர்சனம் வைக்கிற தெரியுமா? உன்கிட்ட நான் வாழை தர்றேன்டா, உன்கிட்ட நான் வாழை தர்றேன், உன் மார்க்கத்தை நீ வாள் எடுத்து பரப்பு பார்க்கலான்னு சவால் விடுறாரு ஒரு ஆங்கிலேய அறிஞர். இன்னும் அந்த மீடியாக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது? இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர். இந்த நாடுகளில் ஒரு தடவை கூட படையெடுப்பு நடக்கலை. இஸ்லாமியர்களினுடைய படையெடுப்பு ஒரு தடவை கூட நடக்கலை. அப்போ எப்படி இஸ்லாமியர்கள் அதிகமானாங்க? என் பெருமானாரினுடைய சகிப்புத்தன்மையினால், பெருமானாரினுடைய கருணையினால். அல்லாஹ் அக்பர். இதை நாம் தெளிவு பெற வேண்டும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்றால், கத்தி எடுத்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது போர் திணிக்கப்பட்டது. இட்ஸ் a செல்ஃப் டிஃபென்ஸ். தற்காப்புக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்தாங்க. அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வுக்காக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாள் எடுத்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 2 போருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பெருமானாருக்கு ஒரு தகவல் வருது. அபூ சுஃபியான் 20 நிமிஷம் போர் முடிச்சிடலாம். அபூ சுஃபியான் ஷாமுக்கு பயணப்பட்டு போறார். எதுக்கு? ஆயுதங்களை வாங்கி வியாபாரம் செஞ்சு அதில் வர்ற லாபத்தில் ஆயுதங்களை நமக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நபிக்கு எதிராக வாங்க போறாருங்கிற தகவல் வருது. இங்கே இன்னும் ஒரு குறிப்பை விளங்கணும். பெருமானாரையும் தடுக்க போகணும். ஏன்? அவங்க காசு வச்சு வியாபாரம் செய்ய போகிறாங்க. அவங்கள்ட்ட உள்ள காசு கொஞ்சம்தான். வழியில் வழி பறிச்சானும் இல்லை. மக்காக்காரங்க வழி பறிச்சாங்களா இல்லையா? மக்காக்காரங்க அபகரிச்சாங்களா இல்லையா? நம்மளுடைய காசு, சஹாபாக்களினுடைய காசு பெருவாதியாக அதில் இருந்துச்சு. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போனாங்க. அபூ சுஃபியானுக்கு தகவல் போயிருச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வர்றாங்க, தடுக்க வர்றாங்களான்னு. உடனே அபூ சுஃபியான் ரொம்ப கிளவரான ஆள். அவர் என்ன பண்ணார்? அபூஜஹலுக்கு இந்த மாதிரி முஹம்மது என்ன தடுக்க வர்றாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்புனதோட அபூஜஹல் இந்த 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 ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முஹம்மதை நான் வந்து ஒரு கை பார்க்கணும். அபூஜஹல் காசு கொடுத்தவனெல்லாம் இறங்கு, வீட்டுக்கு 1000 பேரை இறக்கி அபூஜஹல் பத்ர் களத்துக்கு கூட்டிட்டு வர்றார். அபூ சுஃபியான் என்ன செஞ்சிட்டாரு? அபூஜஹலுக்கு இந்த மாதிரி தடுக்க வர்றாரு, பாதுகாருங்கன்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றி வேற ரூட்டில் மக்காவுக்கு போயிட்டார். அபூஜஹலுக்கு தகவல் கொடுக்குறாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன், நீங்கள் திரும்பி வாங்க. அபூஜஹல், வம்பன் இல்லையா, நான் சண்டை செஞ்சுட்டு தான் வருவேன், இன்னைக்கு முஹம்மதை ஒரு கை பார்க்க போகிறேன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த தகவல் வந்துருச்சு. அபூஜஹல் டீமோட வந்துட்டாரு, கேதர் ஆகிட்டாரு அப்படிங்கிற இந்த தகவல் வருது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகிச்சிடுறாங்க, பெருமானார் யுத்த களத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் அறுக்கப்படுது. அப்போ 900லேருந்து 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூகிச்சிட்டாங்க. பெருமானார் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? அமைதிக்கான காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வந்தது 313 பேர். அந்த 313 பேரில் 80 பேர் முஹாஜிர்கள். அவங்களுக்கு வாழை எடுத்தால் அப்படி ரவுண்டு போடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கிறது எல்லாம் அன்சாரி சஹாபிகள், அப்பாவியான விவசாயிகள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆல்ரெடி அவங்கள்ட்ட போய் அடைக்கலமாகி இருக்கிறோம், அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சிரமத்தை கொடுக்குறோமே. ஏன்னா போருக்கான ப்ரிப்பரேஷன்லையும் வரலைங்க, சும்மா வியாபார பயணத்தை தடுக்கலாம்னு வந்தாங்க. திடீர்னு போர் ஆயிருச்சு. 9 வாள் தான் இருக்குது, 2 குதிரை தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன போர் செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு யாரை சொல்லலாம், சண்டை செஞ்சிடலாம் யாரை சொல்லலாம், போர் புரிஞ்சே ஆகணும் யாரை சொல்லலான்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை. பெருமானார் கேட்குறாங்க, என்ன செய்யலாம், போரே செஞ்சிடலாமா? யாரை சொல்லலாம், டெஃபினெட்லி சண்டை போட்டே ஆகணும், அபூஜகளை இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. சில விஷயங்களை இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன. அப்போ அபூஜகளை இன்னைக்கு போட்டே ஆகணும் யாரை சொல்லலாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. பெருமானார் திரும்பவும் கேட்குறாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு யாரை சொல்ல, சண்டை செஞ்சாதான் என்ன, நம்மகிட்ட என்ன பலமா இல்லை, வாங்க யாரை சொல்லலாங்க. பெருமானார் திரும்பவும் கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க. வரலாற்றில் பொன் எழுத்துக்களாக கோல்டன் வேர்ட்ஸில் பொறிக்கப்பட்ட வார்த்தை, யாரை சொல்லலாம், நீங்கள் எங்களை நினச்சி தானே திரும்ப திரும்ப கேட்குறீங்க. மூசா நபியினுடைய கூட்டம், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி நாங்களும் சொல்லுவோம்னு நினைச்சீங்களா? யார சூழல்லா, நாங்கள் உங்களுடைய வலதிலும் இடதிலும் முன்னும் பின்னும் போர் செய்வோம் யார சூழல்லா. உச்சகட்டமாக சொன்னாங்க, யார சூழல்லா நீங்க கடல்ல குதிச்சாலும் நாங்க மூழ்க தயார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானாருடைய முகம் தங்க மாதிரி ஜொலிச்சிச்சான். அந்த ராவி சொல்றார் புகாரி ஷரீஃப், அப்படியே மின்னடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம். இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்து பிஸ்மில்லாஹ், இப்போ புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் நிப்பாட்டுறாங்க. சஹாபாக்களை நிப்பாட்டி எல்லாரையும் அணிவகுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போரை எதிர்பார்க்காதீங்க, வந்தா பார்த்துக்கலாம். இந்த பெருமானார் போர் விரும்பியா? இந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால வாளால இஸ்லாம் பரப்பப்பட்டுச்சா? போரை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வரிசை அலாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் அப்படின்னு நவண்டு நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் அப்படி அடித்து ஆளை நவட்டி வைக்கிறாங்க, லைனை சரி செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தள்ளி போனதோட அந்த சஹாபி சவ்வாத், அவுஜஅத்தனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு வலிக்குது நாயகமே அப்படின்றதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே வந்தாங்க. தன்னுடைய மேலாடையை கிளட்டினாங்க. கிளட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை உடை இல்லாமல் தானே அடித்தேன், மேனியில் உடை இல்லாமல் தானே அடித்தேன், என்ன அடிச்சுக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சவ்வாத் ரலியல்லாஹு பெருமானாரை இறுக்கி கட்டி பிடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா சவ்வாத் என்ன செய்யறீங்க? யா ரசூலல்லாஹ், இது வாழ்வா சாவாங்கிற போராயிருச்சு, என்னுடைய உயிர் போவதும் உறுதியாயிருச்சு, என்னுடைய கடைசி நிமிடம் உங்களுடைய மேனியில் பட்டதாக இருக்கட்டுமே நாயகமே. அல்லாஹு அக்பர். இவ்வளவு உயிருக்கு உயிராக நேசித்த சஹாபாக்கள் பத்ர் களத்தில் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் நிப்பாட்டுறாங்க. சஹாபாக்கள் 16 நோன்புகளை நோற்று இருக்கிறாங்க. முதல்ல நோன்பு நோத்து இருக்கிறாங்க. நோஞ்சான் மாதிரி இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஆப்போசிட்டில் அபூஜஹல் 9 ஒட்டகத்தை ஒரு நாளைக்கு தின்றுட்டு மது கிண்ணத்தில் மதுவை குடிச்சிட்டு கண்ணியர்களோட ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆள் கொழுத்து போயிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் கவலை மேலோங்கு. கவலைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அணிவகுத்துட்டு கூடாரத்தில் போய், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், தாய்மார்கள் இருக்கிறீங்க, பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நம்ம நிறைய துவாக்களை ஓதுவோம். இன்றைய 8வது நாளினுடைய ஒரு துவாவாக யா ஹய்யு யா கய்யூம் எடுத்துகிட்டு போவோம்.
நமக்கு பிஸ்னஸில் லாஸாக இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம், எண்ணற்ற பிரச்சனைகள். பிள்ளைங்க மாணவர்கள் இருக்கிறீங்க, கல்வியின் தேட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் துவா செய்யும் போது யா ஹய்யு யா கய்யூம் என்று 7 தடவை ஓதி துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி கொடுப்பான். அதற்கு சான்று பதிருக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த சின்ன படை தோத்து போச்சுன்னா வையன், இந்த சின்ன படை அழிஞ்சிருச்சுன்னா வையன், நம் துஅபதா உன்னை வணங்குறதுக்கு ஆள் இருக்காது ரப்பே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேல் துண்டு விழுகக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரை தூக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு யார சொல்லலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அவர் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் த டெட் மார்க்ஸ். யார் யார் எங்கெங்க விழுவான், இங்கே அபூஜஹல் விழுந்து கிடப்பான், உத்தபா விழுந்து கிடப்பான், ஷைபா விழுந்து கிடப்பான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழக்கூடிய இடத்தை நோட் பண்ணாங்க. அல்லாஹ் அக்பர். வெள்ளிக்கிழமை காலையில போர் ஆரம்பமாயிருச்சு. அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தான். காலையில் ஆரம்பிச்சு ஃபஜ்ரில் ஆரம்பிச்சு லுஹாவுடைய நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு. 1000 வெர்சஸ் 313 313 போர் முடிஞ்சிருச்சு. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபஜ்ருக்கு பிறகு ஆரம்பிச்சு 10:50 11 மணிக்குள்ள போர் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பத்ரீன்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ கேட்குறாங்க, போரெல்லாம் முடிஞ்சு அபூஜஹல் என்னன்னா யார் பார்த்துட்டு வரான்னு கேட்குறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரை சொல்ல, நான் போகிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு புறப்பட்டு போகிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு புறப்பட்டு போய் அபூஜஹலை பரட்டி போடுறாங்க. யுத்த களத்தில் குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறான். அபூஜஹல் மேலே ஏறி உட்கார்றாங்க. அப்படியே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கட்டும், அபூஜஹல் மேலே அப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும். அவனுக்கு என்ன ஆணுச்சு, எதுக்கு விழுந்து கிடந்தான் அபூஜஹல்? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, போர்க்களத்தில் நான் மும்முரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். 2 சின்ன பசங்க வந்தாங்க. அம்மி அம்மி, சச்சா சச்சா, சின்னவாப்பா சின்னவாப்பா, ஹூ இஸ் த அபூஜஹல், அபூஜஹல்னா யாரு, ஏன் வாப்பா கேட்குறியோ அப்படின்னு கேட்டேன். ஏன் கேட்குறிய அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திட்டுறானா, ஏசுறானா. எங்கள் அம்மா சொன்னாங்க அவனை அடிக்காமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அபூஜஹலை காட்டுங்க அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்க ஆசையாக கேட்குறாங்களேன்ட்டு அப்படி ஓரமாக போன அபூஜஹலை அப்படி காட்டி கொடுத்தேன். சிறுவரில் ஒருவர் முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா, அந்த சிறுவர்களுடைய பேர். ஒருத்தர் போய் குதிரையுடைய காலை வெட்டினாரு, இன்னொருத்தர் அபூஜஹலை வெட்டிட்டாரு. சின்ன ஆளுக்க பிடிச்ச கத்தி தானே, கீரலோட விழுந்துருக்கு. நம்ம ஆளு குத்துயிரும் கொலையுருமாக கிடந்தான் அபூஜஹல். இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன்ட்டு அபூஜஹல் கேட்குறான். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் என்ன ஆனான்னு கேட்டாங்க. அதான் உன்னை அறுத்து கொண்டு போய் காட்ட போகிறேன்டா. அவன் நம்ம ஆள், அறுக்கிறது தான் அறுக்கிற, கொஞ்சம் இறக்கியாரு, அப்போ தான் என் தலை பெருசாக தெரியும் அப்படின்னு. அங்கேயும் ஆணவம் குறையல. அதுக்கப்புறம் அறுத்து கொண்டு போய் காட்டினான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டான். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரத்த வெள்ளத்தோடு வந்தாங்களா இல்லையா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தலையோடு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நபியே நாயகமே, அன்னைக்கு சிரிச்சம் தெரியுமா, இதுக்கு தான். அனாதைகளையும் அபலைகளையும் யார் அட்டூழியம் செய்கிறானோ, அநியாயம் செய்கிறானோ, அவனுடைய காலம் ரொம்ப நீண்ட காலமெல்லாம் இருக்காது, இப்படி தான் கேவலப்பட்டு வஃபாத்தாகுவான்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி பத்ர் முடிவு பெற்றது. சரியா 1 வருஷம். நீ 8 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கூட தந்தால் மொத்தமாக முடிச்சிடுவேன். 8 நிமிஷம்டா எப்படி 5 நிமிஷம் கிராண்டட் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது 1 வருஷம் முடியுது. மக்கா அனாதையாக போச்சு.
அபூஜகல் இல்லை, உத்துபா இல்லை, ஷைபா இல்லை, வில்லன் இல்லாத ஊரா போச்சு. இப்போ என்னடா செய்யலாம்? பழி வாங்கணுமே. சரியாக ஒரு வருஷம் ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை புறப்பட்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில் வர்றாங்க. 3000 பேரை கூட்டிகிட்டு வர்றார்.